Harry Potter and the Order of the Phoenix. Chapter 5 The Order of the Phoenix. என்னது அப்படின்னு ஹாரி சீரியஸ் கிட்ட கேட்பானா? ஆமாம், என்னோட டியர் வயசான அம்மா தான் அப்படின்னு சீரியஸ் சொல்வார். இவங்களோட இந்த போர்ட்ரேட்டை எடுக்க ஒரு மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் அவங்க இந்த கேன்வாஸ்க்கு பின்னாடி பெர்மனன்ட் ஸ்டிக்கிங் ஷாம் போட்டிருக்காங்க போல். எங்களால் இதை எடுக்கவே முடியல. சரி வாங்க கீழே போகலாம் எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கீழே போயிட்டுருப்பாரா. ஹாரி சீரியஸை ஃபாலோ பண்ணி போயிட்டுருப்பான். அந்த ஹால் இருக்கும் இல்லையா, அங்கே ஒரு டோர் மாதிரி இருக்குமா, அதை ஓப்பன் பண்ணி சீரியஸ் போயிட்டுருப்பாரு. அது ஒரு நேரோ ஸ்டோன் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குமா. அப்போது ஹாரி சீரியஸ் கிட்ட கேட்டுட்ருப்பான், உங்கள் அம்மாவோட போர்ட்ரேட் இங்கே எதுக்காக இருக்குது அப்படின்னு அவன் ஷாக் ஆகி கேட்டுட்ருப்பானா. யாரும் உங்ககிட்ட இன்னும் சொல்லலையா, இது என்னோடய பேரண்ட்ஸோட ஹவுஸ் ஹாரி அப்படின்னு சீரியஸ் சொல்லுவார். கடைசியாக இப்போ இருக்கிற ஒரே ஒரு பிளாக் நான் மட்டும்தான். அதனால் இப்போ இந்த வீடு எனக்கு சொந்தமாயிருச்சு. இதை ஹெட் குவார்ட்டர்ஸாக யூஸ் பண்ண சொல்லி நான் தான் டம்பிள்டோருக்கு ஆஃபர் பண்ணேன். என்னால் முடிஞ்ச ஒரே ஒரு உதவி அப்படின்னு அவர் சொல்வார். ஹாரி சீரியஸ் கிட்ட ரொம்பவே ஒரு பெட்டரான வெல்கம்மை எக்ஸ்பெக்ட் பண்ணான். பட் சீரியஸோட வாய்ஸ் ரொம்பவே டல்லாக இருந்த மாதிரி இருந்தது. அவனோட காட்ஃபாதரை ஃபாலோ பண்ணிவிட்டு கீழே அந்த ஸ்டோன் ஸ்டெப்ஸில் இறங்கி போயிட்டுருப்பானா. பார்த்தா அந்த பேஸ்மெண்ட்டில் கிச்சன் இருக்கும். அந்த பேஸ்மெண்ட்டில் இந்த கிச்சன் இருக்கனால மேலே ஹாலை விட இந்த கிச்சன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஓரத்தில் நெருப்பு எரிஞ்சிட்ருக்குமா, அதுலேருந்து வர வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும். நடுவில் பெரிய டேபிள் போட்டிருப்பாங்க. அதை சுற்றி நிறைய சேர்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த மீட்டிங் நடந்துச்சுல, அதனால அங்கே நிறைய சேர்ஸாக இருக்குமா. அந்த டேபிள் ஃபுல்லாக நிறைய பார்ச்மெண்ட்டாக இருக்கும். எல்லாமே ஓப்பன் ஆகி இருக்கும். நிறைய காப்லெட்ஸ்லாம் இருக்கும். எம்டியான ஒயின் பாட்டில்ஸும் இருக்கும். அந்த டேபிளோட லாஸ்ட்டில் ஆர்த்தர் அங்கிளும் பில்லும் சேர்ந்து உட்காந்துட்டு குசுன்னு ரொம்ப ஏதோ தீவிரமாக பேசிகிட்டு இருப்பாங்களா. அவங்கள பார்த்தோன்னே மாலி ஆண்டி அவங்களோட தொண்டையை கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு செய்வாங்களா. ஆர்த்தர் அங்கிள் ஷாக் ஆகி திரும்பி பார்ப்பாரு. பார்த்தா ஹாரியை பார்த்தோன்னே அவர் வேகமாக எந்திரிச்சு ஹாரிக்கு ரொம்ப ஸ்பீடாக கை கொடுத்துட்ருப்பாரு. உன்னை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம் ஹாரி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ஹாரி எட்டி அங்கே பில் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்ருப்பான். பில் இன்னமும் அவனோட ஹேர் நல்லா நீளமாக தான் இருக்கும். அதை போனி டெயில் போட்டிருப்பான். அவன் வேகமாக அந்த டேபிள் ஃபுல்லாக பார்ச்மெண்ட்டாக இருந்துச்சுல, அதை வேகமாக எடுத்துகிட்ருப்பான் அவனோட கையில். ஜேர்னி நார்மலாக இருந்துச்சா ஹாரி? மேடை உன்னை கிரீன்லேண்ட் வரைக்கும்லாம் கூட்டிகிட்டு போனாரா அப்படின்னு அவன் கேட்பானா. ட்ரை பண்ணார் அப்படின்னு டாங்ஸ் சொல்லிவிட்டு அதுவும் வேகமாக போய் பில்லுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பார்ச்மெண்ட்டை எடுக்கிறதுக்கு. பட் டாங்ஸ் பற்றி தெரியும்ல, ரொம்பவே கிளம்ஸியாக இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, கடைசி அந்த பீஸ் ஆஃப் பார்ச்மெண்ட்டை எடுக்கிறேன்னு அந்த கேண்டில் இருக்கும்ல அங்கே, அதை ஃபுல்லாக அந்த பார்ச்மெண்ட்டில் கொட்டி விட்ருவாங்களா. அது பாட்டுக்கு நெருப்பு பற்றிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ சாரி அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்களா. இட்ஸ் ஓகே டியர் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட வாய்ஸ் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வேகமாக மந்திரம் போட்டு அந்த பார்ச்மெண்ட்டை ரிப்பேர் பண்ணிடுவாங்களா. அந்த ஒரு 1 செகண்டில் ஹாரி அந்த பார்ச்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு எட்டி பார்ப்பானா. அதில் எப்படி இருக்குன்னா, பில்டிங்கோட பிளானிங் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு பில்டிங்கோட பிளானிங் அந்த பேப்பரில் இருக்குமா. அதை ஹாரி பார்க்குறத மாலி ஆண்டி பார்த்துருவாங்க. ஸோ வேகமாக அதை எடுத்து அவங்க அந்த பார்ச்மெண்ட்டை டக்குன்னு அந்த டேபிள்லேருந்து எடுத்து பில் கிட்ட கொடுத்துட்ருப்பாங்க. மீட்டிங் முடிஞ்ச உடனே இதெல்லாம் கிளியர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அவங்க பில் கிட்டக்கு ஒரு மாதிரி வெடுக்குன்னு பேசிட்டு வேகமாக அங்கே ஒரு ட்ரெஸ்ஸர் இருக்குமா, அதை ஓப்பன் பண்ணி எல்லா பிளேட்ஸையும் எடுத்துகிட்ருப்பாங்க. பில் அவனோட மந்திரக்கோலை எடுத்து எவனஸ்கோ அப்படின்னு சொல்வானா. அங்கே இருக்கிற ஸ்க்ரால்ஸ் எல்லாமே வேனிஷ் ஆயிரும். உட்காரு ஹாரி அப்படின்னு சீரியஸ் சொல்வார். நீ மண்டங்கஸ் ஆல்ரெடி மீட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்வாரா. என்னன்னு பார்த்தா மண்டங்கஸ் அந்த டேபிளில் படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பாரு. யாராவது என் பேரை சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி அவர் தூக்கத்திலே எந்திரிப்பாரா. அவர் எந்திரிக்கிறத பார்த்து ஜின்னி சிரிச்சிட்ருக்கோம். மீட்டிங் எப்போவோ முடிஞ்சிருச்சு டங், எந்திரி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஹாரி வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாரா. அப்படின்னு சொல்லி அவர் ஹாரி அப்படியே தூக்க கலக்கத்திலே பார்ப்பாரு. ஓ நீ ஓகேவா இருக்கியா ஹாரி அப்படின்னு அவர் கேட்பாரா. நான் ஓகேவா தான் இருக்கேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். இப்போ மண்டங்கஸ் ஒரு மாதிரி நர்வஸாக அவரோட பாக்கெட்டை தடவிட்டு இருப்பாரா. பார்த்தா அவர் அதுக்குள்ளே சிகரெட் இருக்கும்ல, அதை எடுத்து பற்ற வச்சுட்ருப்பாரா. அங்கே ஃபுல்லாக ஒரே புகையாக ஆகும் அந்த கிச்சன் ஃபுல்லாக. அன்னைக்கு உன்னைய பார்த்துக்காம போயிட்டேன், சாரி ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிகரெட் பிடிச்சிட்ருப்பாரா. மண்டங்கஸ், எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்ல இந்த கிச்சனில் உட்காந்து ஸ்மோக் பண்ணாதன்னு, எஸ்பெஷலி இப்போ நம்ம உட்காந்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு மாலி ஆண்டி சரியாக கத்திட்ருப்பாங்க. ஓ ரைட் சாரி மாலி அப்படின்னு மண்டங்கஸ் அந்த சிகரெட்டை அணைச்சிட்ருப்பாரா. ஆனாலும் அந்த புகையெல்லாம் போயிடும். ஆனாலும் ஒரு மாதிரி ரொம்ப கேவலமாக நாத்தம் நாறிட்டுருக்கோம்.
அண்ட் உங்கள் எல்லாருக்கும் நடுராத்திரிக்குள்ளே டின்னர் சாப்பிட்ணுன்னா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு மாலி ஆண்டி அந்த கிச்சனில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்லுவாங்களா. ஹாரி வேகமாக எந்திரிப்பானா, இல்லை ஹாரி, நீ அங்கவே உட்காரு, நீ ஆல்ரெடி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்க, நீ நல்லா ரெஸ்ட் எடு உட்காந்து அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. டாங்ஸ் இருக்குல்ல, அவங்களும் வேகமாக எந்திரிச்சிட்டு இருப்பாங்களா. நான் என்ன மாலி ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு அவங்க வேகமாக வந்து ரொம்ப பிரைட்டாக கேட்டுட்ருப்பாங்களா. வேணா, இட்ஸ் ஆல்ரைட் டியர், நீயும் ரெஸ்ட் எடு, நீயும் நிறையாவே இன்னைக்கு வேலையை பார்த்துட்ட அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. பட் டாங்ஸ் இருந்துட்டு இல்லை நானும் ஹெல்ப் பண்ணியே தருவேன்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு நின்னாங்களா, அந்த உட்காந்துருந்தாங்களா, அந்த சேர்லாம் இடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு ஓடிட்டு இருப்பாங்க அந்த பக்கம். ட்ரெஸ்ஸர்கிட்ட போய் அவங்க ஜின்னி கூட சேர்ந்துட்டு கட்லரிஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருப்பாங்க. அண்ட் தென் மாலி ஆண்டியும் ஆர்த்தர் அங்கிளும் சேர்ந்து எல்லா அந்த குக்கிங் வேலையும் பார்த்துட்ருப்பாங்க. அந்த டேபிளில் இப்போது ஹாரி, சிரியஸ் அண்ட் மண்டங்கஸ் மட்டும்தான் உட்காந்துருப்பாங்களா. அந்த வயசான ஃபிகியை திரும்ப பார்த்தியா ஹாரி அப்படின்னு அவர் ஹாரி கிட்ட கேட்பாரா. இல்லை, அதுக்கப்புறம் நான் யாரையுமே பார்க்கல அப்படின்னு ஹாரி சொல்லுவான். இங்கே பாரு ஹாரி, ரியலி ஐ எம் வெரி சாரி, அன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, அதனால தான் நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. அப்போது ஹாரியோட காலில் ஏதோ ஸ்மூத்தாக ஒரு ப்ரஷ் மாதிரி படுற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுவானா. என்னன்னு பார்த்தா க்ரூக்ஷாங்க் இருக்குல்ல, ஹெர்மாயினியோட பூனை, அது வந்து ஏறிட்டுருக்கும் ஹாரியோட முட்டியில். ஆனால் அது ஹாரியோட முட்டியில் ஏறி லைட்டாக அவனை பார்த்து ஒரு மாதிரி சவுண்டு விட்டுட்டு நேராக சீரியஸ் உட்காந்துருப்பார்ல பக்கத்தில், அவரோட மடியில் போய் உட்காந்துக்கும் க்யூட்டாக. சீரியஸ் ஒரு மாதிரி ஆப்சண்ட் மைண்டடாகவே க்ரூக்ஷாங்கை போட்டு நல்லா தடவி கொடுத்துட்ருப்பாரா. க்ரூக்ஷாங்க் ஏன் சீரியஸ் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்குன்னு நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் பிரிசனர் ஆஃப் அஸ்கபன் புக்லேயே அதை நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஹாரி, சம்மர் எப்படி போச்சு அப்படின்னு அவர் கேட்பாரா. ரொம்ப கேவலமாக போச்சு அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்ததுலேருந்து சீரியஸோட முகத்தில் அந்த சிரிப்பை இப்போ தான் ஹாரி பார்ப்பான். நீ எதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னே எனக்கு தெரில, நானாக இருந்தேன்னா என்ஜாய் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சீரியஸ் சொல்வார். என்னது அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி கேட்பான். ஆமாம், டிமெண்டர் அட்டாக்கை நான்லாம் நல்லாவே வெல்கம் பண்ணியிருப்பேன், நீயாவது அங்கங்கே வெளியில் போன, உன்னோட கால்களெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்ட, ஒரு சில சண்டைகளும் போட்டிருக்க, ஆனால் நான் பாரு ஒரு மாதமாக இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறேன் அப்படின்னு சீரியஸ் சொல்வார். ஏன் அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி கேட்பான். பிகாஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் இன்னும் என்னை தேடிட்டு தான் இருக்குது. வால்டமோர்ட்டுக்கு நான் அனிமேகஸ்ன்னு இப்போது தெரிஞ்சிருக்கும், வேர்ம்டேல் கண்டிப்பாக சொல்லியிருப்பான். அதனால என்னால் நாயாக கூட வெளியில் போக முடியாது. ஸோ ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ்க்கு என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. டம்பிள்டோரும் என்னை இப்படியே இருக்க சொல்கிறாரு அப்படின்னு சீரியஸ் சொல்வாரா. ஆனால் இப்போது அவர் டம்பிள்டோரோட நேமை மென்ஷன் பண்ணும்போது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி கோவமாக லைட்டாக மென்ஷன் பண்ணுற மாதிரி ஹாரி ஃபீல் பண்ணுவான். ஸோ ஹாரி என்ன மாதிரி டம்பிள்டோர் மேலே அவனுக்கு கோவம் இருக்கோ அதே மாதிரி தான் சீரியஸ்க்கும் கோவம் இருக்கும் போல் அப்படின்னு ஹாரிக்கு வந்து இப்போ தெரிய வருமா. ஸோ சடனாக அவனோட காட்ஃபாதர் மேலே அவனுக்கு அவ்வளோ பாசம் வந்துடும். அட்லீஸ்ட் உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுனாவது தெரியுதுல அப்படின்னு ஹாரி சொல்வானா. ஆமாம் தெரியுது, ஸ்னேப்போட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கேன். எப்போ பார்த்தாலும் அவன் இங்கே வந்து எரிச்சலை கிளப்புற மாதிரி ஏதாவது ஹிண்ட்ஸ் சொல்லிகிட்ருப்பான். இதில் அவன் மட்டும்தான் வெளியில் போய் அவனோட லைஃபவே சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி வந்து சொல்லுவான். அதெல்லாம் கேட்க எனக்கு அவ்வளோ எரிச்சலாக வருது. எப்போவுமே என்னை பார்த்தா நல்லா நீ வீட்டில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்க, க்ளீனிங்லாம் எப்படி போகுது அப்படிலாம் கேட்டு என்னை எரிச்சல் பண்ணிகிட்ருப்பான் அப்படின்னு சீரியஸ் சொல்வாரா. என்ன க்ளீனிங் அப்படின்னு ஹாரி கேட்பான். இந்த வீட்டை ஹியூமன்ஸ் வாழ்கிற இடமா மாற்றுறதுக்காக க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் அம்மா இறந்து போனதுலேருந்து இந்த வீட்டில் 10 வருஷமாக இங்கே இருக்கிற அந்த வயசான ஹவுஸ் ஹெல்ஃபை தவிர வேறு யாருமே வாழலை. அண்ட் அந்த ஹவுஸ் ஹெல்ஃபும் எதையுமே இங்கே க்ளீனே பண்ணாமல் வச்சுருந்துச்சு அப்படின்னு சீரியஸ் சொல்லிகிட்ருப்பாரு. சீரியஸ் அப்படின்னு மண்டங்கஸ் இப்போது சீரியஸை கூப்பிடுவார். அவர் என்ன பண்ணிகிட்ருப்பார்னா, அங்கே வந்து அந்த டேபிளில் காப்லெட்ஸ் இருக்கும்ல, கோப்பைகள், அந்த ட்ரிங்க்ஸு தண்ணி குடிக்கிற கோப்பைகள், அதை வந்து ஊற்று பார்த்து தடவி பார்த்துட்ருப்பாரா. சீரியஸை கூப்பிடுவார். இது சாலிட் சில்வரா மேட் அப்படின்னு கேட்பாரு. ஆமாம் அப்படின்னு சீரியஸ் சொல்வார். ஃபைனஸ்ட் 15th century காப்ளின் ராட் சில்வர், அதில் பிளாக் ஃபேமிலியோட க்ரஸ்ட்டை எம்போஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். வாவ் அப்படின்னு மண்டங்கஸ் அந்த காப்லெட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்ருப்பாரா. ஃப்ரெட், ஜார்ஜ், அதை கேரி பண்ணிட்டு போங்க அப்படின்னு மாலி ஆண்டி பயங்கரமாக கத்திட்டு என்னன்னு மண்டங்கஸ், சீரியஸ் அண்ட் ஹாரி திரும்பி பார்ப்பாங்களா. அடுத்த செகண்டே அவங்க 3 பேரும் அவங்க உட்காந்துருந்த சேர்லேருந்து அப்படியே டைவ் அடித்து பின்னாடி விழுவாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெட்டும் ஜார்ஜும்
கால்ட்ரன்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஸ்டூவெல்லாம் நல்லா செஞ்சுருப்பாங்களே, அந்த கால்ட்ரன் மிகப்பெரிய கால்ட்ரனு, அப்புறம் பட்டர் பீரு, அப்புறம் ஹெவி வுட்டன் ப்ரெட் போர்டு, அதில் ஃபுல்லாக நிறைய நைஃப்ஸாக இருக்கும்ல, ப்ரெட் நைஃப்ஸு, அதை எல்லாத்தையுமே பீவிச் பண்ணி மந்திரம் போட்டு காற்றுல பறக்க விட்டு டேபிளில் வந்து வைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பானுங்களா. அது என்ன ஆக ஆரம்பிச்சிரும்னா, கரெக்டாக டேபிளை பார்த்து வராமல் இவங்க உட்காந்துருப்பாங்களே, டேபிளை விட்டு தாண்டி பறந்து போயிட்டுருக்குமா. ஆனால் அந்த கால்ட்ரன் கரெக்டாக போய் அந்த டேபிளில் வந்து அந்த எட்ஜில் போய் விழுகும். பட் அது சுடல இருக்கும், அடுப்புலேருந்து எடுத்தது. அந்த வுட்டன் டேபிள் வந்து லைட்டாக பேர்ன் ஆகி போய் இருக்கும். அந்த பட்டர் நைஃப்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எல்லாம் கீழே அந்த டேபிளில் வந்து ஃபுல்லாக கொட்டிடும். அங்கே தான் அதுக்கு முன்னாடி சீரியஸ் வந்து கையை வச்சுருப்பாரு. கரெக்டாக அதே இடத்துலையே வந்து அந்த நைஃப் எல்லாம் அப்படியே அந்த வுட்டன் டேபிளில் வந்து அப்படியே குத்தி நிற்கும். பட்டர் பீர்லாம் அப்படியே கீழே கொட்டி சிந்திரும். தயவு செஞ்சு இப்படி பண்ணுறதை நிறுத்துறீங்களா? என்னால் இதுக்கு மேலே முடியலை, என்னால் சத்தியமாக முடியல. உங்களை இப்போ மேஜிக் பண்ண அலோவ் பண்ணிட்டாங்கன்றதுக்காக சும்மா எல்லா சின்ன விஷயத்தையும் மேஜிக் போட்டு தான் செய்வீங்களா அப்படின்னு மாலி ஆண்டி சரியாக ஃப்ரெட்டையும் ஜார்ஜையும் போட்டு கத்திட்டு இருப்பாங்களா. நாங்கள் ஜஸ்ட் டைமை சேவ் பண்ண நினச்சோமா அப்படின்னு ஃப்ரெட்டு வேகமாக அந்த ப்ரெட் நைஃப்லாம் அந்த டேபிளில் குத்தி இருக்கும்ல, அதை பிடுங்கிக்கிட்டு இருப்பான். சாரி சீரியஸ், சாரி ஹாரி அப்படின்லாம் அவனுங்க சொல்லிட்டு இருப்பானுங்க சீரியஸ்கிட்டையும் ஹாரிக்கிட்டையும். சீரியஸும் ஹாரியும் விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாங்களாம். மண்டங்க கீழே விழுந்து கிடப்பாரு. அவர் இவனுங்க 2 பேரையும் கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு எந்திரிச்சிட்டு இருப்பாரு. க்ரூக்ஷாங்க் இருக்குல்ல, அது பயங்கரமாக கோவப்பட்டு கத்தும்ல, இந்த பூனைங்களாம் கத்துங்கள கோவமா, அந்த மாதிரி கத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடும். பசங்களா, உங்கள் அம்மா சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் அந்த கார்னர், அந்த டேபிளோட கார்னரில் போய் அந்த ஸ்டூ இருக்கிற கால்ட்ரன் விழுந்துச்சுல, அதை போய் தள்ளி இப்போ மிடில் வந்து வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாரு. நீங்கள் இப்போது பெரிய பசங்களாயிட்டீங்க, இனிமேலாவது நீங்கள் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உங்களோட அண்ணனுங்களாம் யாருமே இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணதே கிடையாது அப்படின்னு மாலி ஆண்டி ஃப்ரெட்டையும் ஜார்ஜையும் பார்த்து பயங்கரமாக கத்திட்டு, இன்னொன்று அந்த புது பட்டர் பீர் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சுட்ருப்பாங்க, டொப்புன்னு போட்டுட்ருப்பாங்க. பில் சும்மாலாம் 1 அடி 2 அடிக்கெலாம் அப்பேரேட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டான். சார்லிலாம் இந்த மாதிரி எதையுமே சாம் போட்டு மேஜிக்லாம் பண்ணது கிடையாது. பெர்சிலாம் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்களா. இப்போ சடனாக அப்படியே அவங்க அமைதியாகிடுவாங்க பெர்சியோட பேரை சொன்னோன்னே. பயந்து போய் அப்படியே ஆர்த்தர் அங்கிளை பார்ப்பாங்களா. சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு பில் வேகமாக சொல்லிட்டு இருப்பான். இது சூப்பராக இருக்கு மாலி அப்படின்னு லூப்பினும் வேகமாக அந்த டாப்பிக்கை மாற்றுறதுக்காக சொல்லிட்டு இருப்பாங்களா. அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அங்கே ஃபுல்லுமே அவ்வளோ அமைதியாக இருக்கும். அந்த கத்தி அந்த ஸ்பூன் வைக்கிற சத்தம் மட்டும்தான் கேட்டுட்ருக்கோம். தென் கொஞ்ச நேரம் கழித்து மாலி ஆண்டி பேச ஆரம்பிப்பாங்க. உன்கிட்ட இதை நான் சொல்லணுன்னே நினச்சிட்டு இருந்தேன் சீரியஸ். ட்ராயிங் ரூமில் இருக்கிற ரைட்டிங் டெஸ்கில் ஏதோ ஒன்று ஆடிட்டே இருக்குது, உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி போகட்டா இருக்கலாம். பட் அதை ஓப்பன் பண்ணி வெளியே விடுறதுக்கு முன்னாடி அலஸ்டர் வந்து பார்த்தாருன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்களா. நீ சொல்கிற மாதிரியே செஞ்சிடலாம் மாலி அப்படின்னு சீரியஸ் சொல்வாரா. அண்ட் அந்த கர்டைன்ஸ் ஃபுல்லாக ஒரே டாக் சீஸாக இருக்குது, நாளைக்கு அதை நம்ம க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்களா. ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கேன் அப்படின்னு சீரியஸ் சொல்வாரா. ஆனால் சீரியஸ் வந்து இதை சார்காஸ்டிக்காக தான் சொல்லியிருப்பாரு. பட் ஹாரிக்கு மட்டும்தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பிகாஸ் இப்போ தானே சீரியஸ் சொன்னார் ஹாரிக்கிட்ட, இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன், வேறு எந்த வேலையும் பார்க்குறதில்ல அப்படின்னு. ஸோ அதை ஹாரி புரிஞ்சுக்கிட்டான். ஹாரிக்கு ஆப்போசிட்டில் டாங்ஸ் உட்காந்துருப்பாங்களா. அவங்க ஹெர்மாயினியும் ஜின்னையும் போட்டு என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட வாய் இருக்குல்ல, வாயை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் அவங்களால சேஞ்ச் பண்ண முடியும்ல, அவங்களால என்னவா வேணால் மாற முடியும். ஸோ ஃபுல்லாக என்னென்னமோ வித்தியாசமாலாம் பண்ணி காமிச்சிட்ருப்பாங்களா. அதை பார்க்கும்போது டெய்லியும் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் சாப்பிடும் போது இதான் நடந்துகிட்ருக்கு போல் அப்படின்னு ஹாரிக்கு வந்து நல்லாவே தெரியும். பிகாஸ் ஹெர்மாயினியும் ஜின்னியும் அவங்களுக்கு பிடிச்சதை ஒன்றா கேட்டுட்ருப்பாங்க. அன்னைக்கு இதை பண்ணு அப்படிலாம் கேட்டுட்ருப்பாங்க. ஜின்னி உட்காந்து டாங்ஸ் கிட்ட அந்த பன்னிவாய் மாதிரி வச்சு காமி அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்குமா. டாங்ஸ் வந்து அதை செஞ்சு காமிச்சிட்ருப்பாங்க. இன்னொரு பக்கம் டேபிளில் ஆர்த்தர் அங்கிள், பில் அண்ட் லூப்பின் ரொம்ப இன்டென்ஸாக ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க காப்ளின்ஸை பற்றி. அவங்க கண்டிப்பாக எதையும் கொடுக்குற மாதிரி இல்லை. நானும் நிறையா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அவங்க வால்டமோர்ட் திரும்ப வந்துட்டாங்களான்னு நம்புகிறாங்களா என்னன்னே எனக்கு தெரிய மாட்டேது. பட் யாரோட சைடையும் அவங்க எடுக்க மாட்டாங்க, யார் பக்கமும் அவங்க போக மாட்டாங்க, தனியாக தான் நிற்பாங்க அப்படின்னு பில் சொல்லிட்டு இருப்பானா. பட் கண்டிப்பாக அவங்க அந்த பேர் சொல்லக்கூடாதவங்க கூட போக மாட்டாங்க அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா ஞாபகம் இருக்கா, அவங்க ஆளுங்களும் நிறையாவே சஃபர் ஆயிருக்காங்க அவனால். நாட்டிங்கமில் கூட ஒரு காப்ளின் ஃபேமிலியை அவன் கொலை பண்ணிட்டான் ரொம்ப கொடூரமாக அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரு. பட் நாம் அவங்களுக்கு என்ன ஆஃபர் பண்ணுறோமோ அதில் தான் இருக்குது அப்படின்னு லூப்பின் சொல்லிட்டு இருப்பாரு. அஃப்கோர்ஸ்
அவங்க கோல்டை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் நம்ம ஃப்ரீடம் கொடுத்துட்டோம், அவங்க பல வருஷமாக பல செஞ்சுரியாக அவங்க போராடிட்டுருக்க அவங்களோட ஃப்ரீடத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அவங்க நம்ம பக்கம் தான் வருவாங்க. நீ ராக்னாக் கிட்ட பேசுனியா பில் அப்படின்னு லூபின் வந்து கேட்டுட்ருப்பாரு. இல்லை, அவர் இப்போ ரொம்ப ஆன்டி விசார்டாக இருக்கார் அப்படின்னு பில் சொல்லிகிட்டு இருப்பான். அவங்க எல்லாரும் இன்னும் பேக்மேன் மேலே செம்ம கோவத்தில் இருக்காங்க. மினிஸ்ட்ரி எல்லாரும் சேர்ந்து அந்த விஷயத்தையே கவரப் பண்ணிட்டாங்க போல். பேக்மேன் இன்னும் இவங்க யாருக்குமே கோல்டை கொடுக்கல அப்படின்னு பில் சொல்லிகிட்டு இருப்பான். பட் அதுக்கு மேலே பில் பேசுகிற எதுவுமே ஹாரி காதில் விழுகாது. ஏன்னா மிடில் ஆஃப் த டேபிளில் ரான், ஃப்ரெட்டு, ஜார்ஜ், மண்டங்கஸ் உட்காந்து பயங்கரமாக எக்ஸ்ட்ரீமாக கத்தி கத்தி சிரிச்சிட்ருப்பாங்க, விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா அப்படின்னு மண்டங்கஸ் அவ்வளோ சிரிச்சுட்டே அவருக்கு நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும். சிரிக்கிற சிரியில் கண்ணுலேருந்து தண்ணிலாம் ஊற்றிட்டுருக்கோம். அப்படி கத்தி கத்தி சிரிச்சுட்டே அவர் பேசிகிட்டு இருப்பார். நீங்கள் இதை நம்பவே மாட்டீங்க, அவன் என்ன சொன்னான்னு அப்படின்ற மாதிரி அவர் ரான், ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் கிட்ட ரொம்ப பேசி சிரிச்சிட்ருப்பாரா. அவரோட அந்த பிஸ்னஸ் இதெல்லாம் இருக்கும்ல, அதில் நடந்த ஏதோ ஒரு லூசுத்தனமாக இருக்கிற காமெடியை சொல்லி சிரிச்சிட்ருப்பாரு. இதுக்கு மேலே உன்னோட பிஸ்னஸ் டீலிங்ஸை நாங்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை மண்டங்கஸ், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு மாலி ஆண்டி ஒரு மாதிரி ஷார்ப்பாக சொல்லிகிட்டு இருப்பாங்களா. ரான் இருக்கான்ல, அவன் அந்த டேபிளில் அப்படியே படுத்து சிரிச்சிட்ருப்பான் பயங்கரமாக கத்தி கத்தி. ஓகே மாலி அப்படின்னு மண்டங்கஸ் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாரா. ஆனால் என்ன தெரியுமா, வில் வார்ட்டி ஹாரிஸ் கிட்ட இருந்து தான் திருடினா, அதனால என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு பயங்கரமாக கத்தி கத்தி சிரிச்சிட்ருப்பார் திரும்பவும் மண்டங்கஸ். நீ எங்கே இருந்து எது சரி எது தப்புன்னு கற்றுக்கிட்டேன்னு தெரியல மண்டங்கஸ், பட் நீ ஒரு சில க்ரூஷியலான லெசன்ஸ் எல்லாம் கற்றுக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாலி ஆண்டி ஒரு மாதிரி கோல்டாக சொல்லுவாங்க. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அந்த பட்டர்பீர் இருக்கும்ல, அந்த கோப்லெட்டில் பட்டர்பீர் இருக்கும்ல, அதை வச்சு அவனுங்க மூஞ்சியை மறைச்சிட்டு அப்படி சிரிச்சிட்ருப்பானுங்க. அவனுங்களுக்கு மூச்செல்லாம் அடைச்சிட்ருக்கும் அவனுங்க சிரிக்கிற சிரியில். ஃபார் சம் ரீசன் மாலி ஆண்டி எந்திரிச்சு புட்டிங் இருக்கும்ல, அதை எடுக்க போகிறதுக்கு முன்னாடி சீரியஸை பார்த்து நல்லா முறைச்சி விட்டுட்டு போவாங்க. ஹாரி திரும்பி அவனோட காட்ஃபாதரை பார்ப்பானா. மாலி இன்னும் மண்டங்கஸ் அப்ரூவே பண்ணலை அப்படின்னு சீரியஸ் அமைதியாக சொல்லிகிட்ருப்பாரு. அவர் எப்படி ஆர்டரில் இருக்காரு அப்படின்னு ஹாரியும் குவைட்டாக கேட்டுட்ருப்பான். அவன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சீரியஸ் சொல்லிகிட்ருப்பாரு. அவனுக்கு எல்லா கிரிமினல்ஸை பற்றியும் தெரியும், ஏன்னா அவனே ஒரு கிரிமினல் தான். பட் அவன் டம்பிள்டோருக்கு ரொம்பவே விசுவாசமாக இருக்கான். ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் அவன் டம்பிள்டோருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கான். டங்கு மாதிரி ஒரு ஆட்களெல்லாம் நம்ம கூட வச்சுக்கிறது நமக்கு நல்லது தான். நம்ம கேட்காத நிறையா விஷயத்த அவன் கேட்டுட்ருப்பான். பட் அவனை டின்னர் சாப்பிட்றதுக்கெலாம் இன்வைட் பண்ணுறது மாலிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. உன்னை பாதுகாக்கிற டியூட்டியில் இருக்கும் போது உன்னை அவன் விட்டுட்டு போனதை மாலி இன்னும் மன்னிக்கவே இல்லை அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு இருப்பாரா. அங்கே எல்லாருமே அப்படியே சும்மா பேசிகிட்டே அப்படியே சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. நம்ம ஜின்னி இருக்குல்ல, அது கீழே உட்காந்து க்ரூக்ஷாங்க் இருக்குல்ல, அது கூட விளையாடிட்டுருக்கோம். அந்த ட்ரெஸ்ஸரில் போய் க்ரூக்ஷாங்க் ஒழிஞ்சுக்குமா, அதை பிடிச்சி வெளியில் எடுத்துகிட்டு வந்து அது கூட சேர்ந்து விளையாடிட்டுருக்கோம். டாங்ஸ் ஆப்போசிட்டில் உட்காந்து கொட்டாயை விட்டுட்ருப்பாங்க. பெட்டுக்கு போக டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாலி ஆண்டியும் கொட்டாயை விட்டுட்டே சொல்லிட்டு இருப்பாங்களா. இன்னும் இல்லை மாலி அப்படின்னு சொல்லி சீரியஸ் திரும்பி ஹாரியை பார்ப்பாரு. ஹாரி, எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீ இங்கே வந்தோடனே வேலையாக எங்ககிட்ட வால்டமோர்ட் பற்றின கொஷின்ஸை தான் கேட்பேன்னு நினச்சேன் அப்படின்னு சீரியஸ் சொல்லுவாரா. அங்கே இருக்கிற அந்த ரூமில் இருக்கிற அட்மாஸ்பியரே இப்போ கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். எல்லாருமே அந்த வால்டமோர்ட்டோட பேரை சொன்னோன்னே ஒரு மாதிரி உச்சி கொட்டிகிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பாங்களா. லூப்பினும் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பாரு. நான் கேட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். நான் வந்த உடனே ரான் அண்ட் ஹெர்மாயினி கிட்ட கேட்டேன், பட் ஆர்டரில் இல்லாதவங்க இதை பற்றி பேசக்கூடாதுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு ஹாரி சொல்வானா. அவங்க சொன்னது கரெக்ட் தான் ஹாரி அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்க. நீ சின்ன பையன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. அவங்க இப்போ அவங்களோட சேரில் ரொம்ப அப்படியே பிரிஸ்காக அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்ருப்பாங்க. அவங்களோட 2 கையையும் அந்த முட்டி இருக்கும்ல, அதை நல்லா முறுக்கிட்டு உட்காந்துட்ருப்பாங்களா. அவங்கக்கிட்ட இருந்த அந்த தூக்கம் ஃபுல்லுமே இப்போ கம்ப்ளீட்டாக போன மாதிரி இருக்கும். எப்போலேருந்து ஆர்டரில் இருக்கிறவங்க தான் கொஷின் கேட்கலான்ற ரூல் வந்துச்சு. ஹாரி 1 மாதமாக அந்த மகிழ்ஸுங்களோட வீட்டில் இருந்திருக்கான். அவனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்னு சீரியஸ் சொல்லுவாரா. இருங்க அப்படின்னு ஜார்ஜ் இப்போது சத்தமாக கூப்பிடுவான். எப்படி ஹாரிக்கு மட்டும் எல்லா கொஷின்ஸும் கேட்க ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு ஃப்ரெட் இப்போ சரியாக கோவமாக கேட்பான். நாங்களும் 1 மாதமாக என்ன நடக்குதுன்னு கேட்டுகிட்டே இருக்கோம், யாருமே எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு ஜார்ஜ் பயங்கரமாக கத்துவான். நீங்கள் ரொம்ப சின்ன பையன், நீங்கள் ஆர்டரில் இல்லை அப்படின்னு ஃப்ரெட் மாலி ஆண்டி பேசுகிற மாதிரியே பேசி காமிச்சு கத்திட்டு இருப்பானா. ஹாரிக்கு இன்னும் எங்கள் ஏஜ் கூட வரல, அவனுக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அவனுங்க 2 பேருமே கோவமாக கத்திட்டு இருப்பானுங்க.
ஆர்டரில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது என்னோட தப்பு இல்லை, அது உங்களோட பேரண்ட்ஸோட டெசிஷன் அப்படின்னு சீரியஸ் ரொம்ப காமாக சொல்வார். பட் ஹாரிக்கு அப்படின்னு அவர் சொல்வாரா, ஹாரிக்கு எது நல்லது எது தப்புன்னு எல்லா டெசிஷனும் எடுக்கிறது உன்னோட ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு மாலி ஆண்டி ஒரு மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக சொல்லுவாங்க. அவங்களோட ஃபேஸ் வந்து எப்போவுமே நார்மலாக ரொம்ப கைண்டாக தானே இருக்கும். பட் இப்போ அவங்களோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ டேஞ்சரஸாக இருக்கிற மாதிரி இருந்தது. டம்பிள்டோர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்றதை மறக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்வாங்களா. எந்த விஷயம் அப்படின்னு சீரியஸ் ரொம்ப பொலைட்டாக தான் கேட்பாரு. பட் அந்த யார் இருக்கும்ல, அவரை சுற்றி இருக்கிற ஒரு இது, அவரோட அந்த ஆறாவே எப்படி இருக்கும்னா, சண்டைக்கு நான் ரெடி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹாரிக்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை மட்டும்தான் அவன்கிட்ட சொல்லணுன்றது அப்படின்னு மாலி ஆண்டி ஒரு மாதிரி கோவமாக பேசுவாங்களா. நம்ம டென்னிஸ் மேட்ச் பார்க்கும்போது 2 பக்கமும் தலையை இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட்டிகிட்டே பார்ப்போம். பிகாஸ் 2 பிளேயர்ஸுமே கிரவுண்டில் பாலை விடாமல் சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம தலையை ஆட்டிகிட்டே இருப்போமா. அதே மாதிரியே இப்போது அங்கே ஃப்ரெட்டு, ஜார்ஜ், ரான், ஹெர்மாயினி எல்லாரும் சீரியஸையும் மாலி ஆண்டியையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருப்பாங்க. ஜின்னி கீழே உட்காந்து குரூக்ஷாங் கூட விளையாடிட்டு இருக்கும்ல, அது இப்போது வாயை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு இவங்க 2 பேருமே சண்டை போடுறத பார்த்துட்ருக்கோம். அவன்கிட்ட நம்ம என்ன சொல்லணுன்றதை விட அவனுக்கு என்ன தெரியணுமோ அதை நான் சொல்லுவேன் மாலி அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு இருப்பாரு. அவன் தான் வால்டமோர்ட் திரும்பி வந்ததை பார்த்தான். அவனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க அப்படின்னு சீரியஸ் சொல்லுவாரா. அவன் ஒன்றும் ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸோட மெம்பர் கிடையாது, அவனுக்கு 15 வயசு தான் ஆகுது அண்ட் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லிட்டு இருப்பாங்களா. ஆர்டரில் இருக்கிற நிறையா பேரை விட அவன் நிறையாவே விஷயத்தை டீல் பண்ணியிருக்கான் அப்படின்னு சீரியஸ் சொல்வாரா. அதை யாருமே இப்போ டினை பண்ணல சீரியஸ். பட் அவன் இன்னும் சின்ன அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லிகிட்டு இருப்பாங்களா. அவங்க வாய்ஸ் எக்ஸ்ட்ரீமாக ரைஸ் ஆகிட்ருக்கும். அந்த கோவத்தில் பேசும்போது நம்ம ஒரு மாதிரி ட்ரெம்பிள் ஆகி பேசுவோம்ல, அந்த மாதிரி அவங்க கத்திட்டு இருப்பாங்க. அவன் இன்னும் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது அப்படின்னு சீரியஸ் ரொம்ப அவரும் பொறுமையை இழந்து கத்திட்டு இருப்பாரு. அவன் இன்னும் பெரிய பையனும் கிடையாது அப்படின்னு மாலி ஆண்டியும் கத்துவாங்க. அவங்களோட முகத்தில் இருக்கிற அந்த கலர்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக ரெட் கலரில் மாறிட்டுருக்கும். அவ்வளோ கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. அவன் ஒன்றும் ஜேம்ஸ் இல்லை சீரியஸ் அப்படின்னு அவங்க செம்ம கோவமாக கத்துவாங்க. எனக்கு பர்ஃபெக்டாக தெரியும் அவன் யாருன்னு, தேங்க்ஸ் மாலி அப்படின்னு சீரியஸ் கோல்டாக சொல்லுவார். எனக்கு என்னமோ அப்படி தெரியலையே, சம்டைம்ஸ் நீ அவனை பற்றி பேசும்போதுலாம் ஏதோ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு திரும்ப உன்கிட்ட வந்த மாதிரி உனக்கு கிடச்சிட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க பயங்கரமாக கத்துவாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ஹாரி கேட்பான். என்ன தப்புனா ஹாரி, நீ ஒன்றும் உன்னோட அப்பா கிடையாது, நீ என்ன தான் பார்க்க உன்னோட அப்பா மாதிரி இருந்தாலும் நீ உங்கள் அப்பா கிடையாது அப்படின்னு மாலி ஆண்டி ஹாரிக்கிட்ட தான் சொல்லுவாங்க. ஆனால் சீரியஸை பார்த்துக்கிட்டே முறைச்சிக்கிட்டே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீ இன்னும் ஸ்கூலில் தான் இருக்க ஹாரி, உன்னை பார்த்துக்க வேண்டியது பெரியவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை நீ மறக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. அப்போ நான் ஒரு இர்ரெஸ்பான்சிபிளான காட்ஃபாதர்னு சொல்கிறியா மாலி அப்படின்னு சீரியஸ் பயங்கரமாக அவரும் கத்திக்கிட்டே கேட்டுட்ருப்பாரு. என்னன்னா சீரியஸ், நீ அடிக்கடி நிறையா விஷயத்தில் ரொம்ப ரேஷாகவே நடந்திருக்க, அதனால தான் டம்பிள்டோர் உன்னை திரும்ப திரும்ப வீட்டிலே இருன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்களா. டம்பிள்டோர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இப்போ பேசணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சீரியஸ் கத்திக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாரு. ஆர்த்தர் எனக்கு இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்னு மாலி ஆண்டி ஆர்த்தர் அங்கிளை பார்த்து கத்திட்டு இருப்பாங்களா. ஆக்சுவலி இவ்வளோ நேரம் சீரியஸும் மாலி ஆண்டியும் கத்திக்கிட்டு இருப்பாங்களா. ஆர்த்தர் அங்கிள் இவங்க 2 பேரையும் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவரோட கண்ணாடியை கழட்டி அதை க்ளீன் பண்ணிட்டு இருப்பாரா. மாலி ஆண்டி கத்துனக்கப்புறம் தான், அவரை கூப்பிட்டக்கப்புறம் தான் அவர் திரும்பியே பார்ப்பாரு. இங்கே பொசிஷன்லாம் மாறிடுச்சுன்றது டம்பிள்டோருக்கு தெரியும் மாலி. அண்ட் ஹாரி இப்போ இங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துட்டனால அவனுக்கு ஒரு சில விஷயத்த சொல்லலான்னு டம்பிள்டோரும் ஒத்துக்கிறாரு அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவாங்களா. பட் அதில் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம அவன்கிட்ட ஒரு சில விஷயத்த சொல்லலாம், ஆனால் அவன் எல்லாமே கேட்கலான்றதுலாம் கூடாது அப்படின்னு மாலி ஆண்டி கத்திட்டு இருப்பாங்களா. பர்சனலி மாலி அப்படின்னு லூப்பின் இப்போ குவாய்ட்டாக கூப்பிடுவார். மாலி ஆண்டியை பார்த்துட்டு கூப்பிடுவாரா. மாலி ஆண்டி என்ன நினைப்பாங்கன்னா, லூப்பின் வந்து இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவர் என்ன சொல்லிடுவாருன்னா, ஹாரிக்கு வந்து ஒரு சில விஷயத்த ஒரு சில ஃபேக்ட்ஸை நம்ம சொல்லி தான் ஆகணும், அதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுவாரா. மாலி ஆண்டி வந்து இப்போ ஒரு மாதிரி எரிச்சலாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கோவம் உச்சக்கட்டமாக வந்துட்டுருக்கும். இப்போ எல்லாரும் எனக்கு எதிராக பேசுகிறீங்களா, ஆனால் டம்பிள்டோர் சொன்னதை மறந்துடாதீங்க, அவர் ஏதோ ஒரு ரீசன்னால தான் ஹாரிக்கிட்ட நிறையா விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அண்ட் ஹாரி நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. அவன் ஒன்றும் உன்னோட பையன் கிடையாது அப்படின்னு சீரியஸ் ஒரு மாதிரி குவாய்ட்டாக தான் சொல்லுவார். அவனும் என் பையன்தான் அப்படின்னு மாலி ஆண்டி பயங்கர கோவமாக கத்துவாங்க. அவனுக்கு வேற யார் இருக்கா அப்படின்னு பயங்கரமாக கத்துவாங்களா. அவனுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சீரியஸும் சரியாக கத்துவார். ஓ, அஸ்கபான்குள்ளே நீ இருக்கும் போதெல்லாம் நீ தான் ஹாரியை பார்த்துக்கிட்டியா அப்படின்னு மாலி ஆண்டி பயங்கர கோவமாக கத்துவாங்களா.
சீரியஸ் சரியாக டென்ஷன் ஆகி அவரோட சேர்லேருந்து எந்திரிச்சிருவார். மாலி, இங்கே இருக்கிறதுல நீ மட்டுமே ஹாரி மேலே பாசம் வச்சுட்டு இருக்கல அப்படின்னு லூபின் ஷார்ப்பாக சொல்லிட்டு சீரியஸ் நீ உட்காரு அப்படின்னு சொல்லிடுவாரா. மாலி ஆண்டியோட அந்த உதடெல்லாம் அப்படியே பயங்கர கோவமாக ஒரு மாதிரி துடிக்கும்ல, அந்த மாதிரி துடிச்சிட்ருக்கும். சீரியஸும் அமைதியாக சேரில் உட்காந்துருவார். ஐ திங்க் இந்த விஷயத்தில் ஹாரி தான் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு லூபின் சொல்லுவார். அவன் பெரிய பையனாயிட்டான், அவனோட முடிவுகளை அவனே எடுக்கட்டும் அப்படின்னு லூபின் சொல்லுவாரா. எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு எல்லாமே தெரியணும் அப்படின்னு ஹாரி டக்குன்னு சொல்லிடுவான். பட் மாலி ஆண்டியை பார்க்காம தான் சொல்லுவான். அவனுக்கு என்ன தான் மாலி ஆண்டி இப்போது அவனும் என் பையன்தான் அப்படின்னு அவங்க கோவமாக கத்துவாங்களா, அது பிடிச்சிருந்துச்சுனாலும் ஹாரிக்கு எதுவுமே தெரியக்கூடாது, அவன் இன்னும் சின்ன பையன்தான் அப்படின்னு அவங்க சொல்கிறது அவனுக்கு ஒரு மாதிரி அதில் பொறுமே இல்லை. சீரியஸ் சொல்கிறது தான் கரெக்டு, நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் நினப்பான். வெரி வெல் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்க. அவங்களோட வாய்ஸ்லாம் அப்படியே ஷேக் ஆகிட்டுருக்கும். ஜின்னி, ரான், ஹெர்மாயினி, ஃப்ரெட், ஜார்ஜ், நீங்கள் எல்லாருமே இந்த கிச்சன்லேருந்து வெளியில் கிளம்புங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. அங்கே சரியாக கத்த ஆரம்பிச்சிருவானுங்க அவனுங்க எல்லாருமே. நாங்களும் பெரிய பையன் ஆயிட்டோம்ல அப்படின்னு ஃப்ரெட்டும் ஜார்ஜும் பயங்கரமாக கத்துவானுங்க. ஹாரி மட்டும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலான்னா நான் ஏன் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு ரானும் கத்துவான். அம்மா நானும் கேட்கணும் அப்படின்னு ஜின்னியும் கத்திட்டு இருக்குமா. முடியாது அப்படின்னு மாலி ஆண்டி சரியாக கத்துவாங்க. இதுக்கு என்ன ஆனாலும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க கத்திட்டு இருப்பாங்களா. மாலி, ஃப்ரெட்டும் ஜார்ஜும் பெரிய பசங்களாயிட்டாங்க, அவங்க நீ ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவாங்களா. அவங்க 2 பேரும் இன்னும் ஸ்கூலில் தான் இருக்காங்க அப்படின்னு மாலி ஆண்டி கத்துவாங்க. பட் லீகலி அவங்க இப்போ அடல்ட்ஸ் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவார். ஓ அப்படியா அப்படின்னு மாலி ஆண்டியோட முகம்லாம் அப்படியே சிவப்பு கலரில், அவ்வளோ சிவப்பு கலரில் மாறி போயிருக்கும். சரி ஓகே, ஃப்ரெட்டும் ஜார்ஜும் இங்கே இருக்கட்டும், ரான் நீ கிளம்பு அப்படின்னு அவங்க கத்துவாங்களா. ஹாரிக்கு என்னெல்லாம் தெரியுதோ அவன் எல்லாத்தையுமே என்கிட்டையும் ஹெர்மாயினிக்கிட்டையும் சொல்லிடுவதானே ஹாரி, சொல்லிடுவதானே அப்படின்னு அவன் ஹாரியோட கண்ணை உத்து பார்த்துட்டு இருப்பானா. அந்த ஸ்பிளிட் செகண்ட் ஹாரிக்கு எப்படி இருக்குன்னா, 1 மாதம் என்கிட்ட எதையுமே சொல்லாமல் மறைச்சிங்களே, இரு அதே மாதிரியும் உனக்கு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு தோணும். ஆனால் அவனுக்கு ரானோட கண்ணை பார்த்தோன்னே அதெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆயிரும். அஃப்கோர்ஸ் சொல்லுவேன் அப்படின்னு ஹாரி சொல்வானா. ரானும் ஹெர்மாயினியும் சிரிப்பாங்களா. ஃபைன் அப்படின்னு மாலி ஆண்டி பயங்கரமாக கத்துவாங்க. ஃபைன் ஜின்னி பெட்டுக்கு போ அப்படின்னு அவங்க கத்துவாங்களா. ஜின்னியை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் ஜின்னி சாதாரணமாக போகாது. அந்த கிச்சன்லேருந்து அதை வெளியில் இழுத்துட்டு போகும்போது ஃபுல்லாக பயங்கரமாக கத்திட்டு அவங்க அம்மா கிட்ட கத்திட்டு சண்டை போட்டுட்டு தான் போயிட்டுருக்குமா. அது கத்துல அந்த ஹாலை க்ராஸ் பண்ணும்போது சீரியஸோட அம்மா இருக்காங்களா அந்த போர்ட்ரேட்டில், அவங்க பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. லூபின் வேக வேகமாக கிச்சன்லேருந்து போய் அவங்களோட கர்டைன்ஸை இழுத்து மூடிட்டு அவங்கள அமைதியாகிக்கிட்டு கிச்சனுக்குள்ளே திரும்ப வந்தக்கப்புறம் தான், அந்த டோரை க்ளோஸ் பண்ணக்கப்புறம் தான் சீரியஸ் திரும்ப வாயை திறந்து பேச ஆரம்பிப்பார். சரி ஹாரி, நீ என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு அப்படின்னு சொல்வாரா. வால்டமோர்ட்டுக்கு என்னாச்சு, அவன் என்ன பண்ணுறான், அவன் எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹாரி கேட்பானா. அவன் அந்த கொஷினை கேட்டு அந்த வால்டமோர்ட்டுன்ற பேரை யூஸ் பண்ண உடனே அங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாருமே அந்த உச்சி கொட்டுவாங்களா, அவன் பேரை சொல்லாத அந்த மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் கண்டுக்கவே மாட்டான், இவனும் சீரியஸாக அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அவன் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான், நான் மகள் நியூஸை பார்த்துட்டே தான் இருந்தேன், யாரும் விசித்திரமாக இறந்து போன மாதிரி எந்த ஒரு நியூஸும் வரல அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஏன்னா யாரும் இன்னும் சாகலை ஹாரி அப்படின்னு சீரியஸ் சொல்லுவார். ஏன் வால்டமோர்ட் கொல்றதை நிறுத்திட்டான் அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி கேட்பான். ஏன்னா லாஸ்ட் இயர் மட்டுமே ஹாரிக்கு தெரிஞ்சால் அவன் 3 பேரை கொண்டிருக்கான், அதனால அவன் ஷாக் ஆகி கேட்பானா. பிகாஸ் யாரோட அட்டென்ஷனையுமே அவன் ட்ரா பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறான். அவன் திரும்ப வந்தது சாதாரணமாக போய் முடியல ஹாரி, அவன் கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டான். ஆக்சுவலி நீ தான் அவனோட பிளானையே மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சீரியஸ் சொல்லுவார். எப்படி அப்படின்னு ஹாரி கேட்பான். நீ திரும்ப உயிரோடு வந்தது ஆக்சுவலி அவன் பிளானில் உன்னை உயிரோடு விடக்கூடாது தான் நினச்சான். அவனோட டெத் ஈட்டர்ஸை தவிர வேறு யாருக்குமே அவன் திரும்ப வந்தது தெரியக்கூடாதுன்னு நினச்சான். பட் நீ சர்வே ஆகிட்ட, நீ இப்போ விட்னஸ் ஆகிட்ட. அவன் திரும்ப வந்தது டம்பிள்டோருக்கு தெரியவே கூடாதுன்னு அவன் நினச்சான். ஆனால் நீ உயிரோடு திரும்ப வந்த உடனே டம்பிள்டோர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்ட அப்படின்னு லூபின் சொல்லுவார். அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு ஹாரி கேட்பானா. நீ என்ன கிண்டல் பண்ணுறியா அப்படின்னு பில்லு ஷாக் ஆகி கேட்டுட்ருப்பான். அந்த பேர் சொல்லக்கூடாதவன் பயப்படுற ஒரே ஆள் டம்பிள்டோர் மட்டும்தான். அண்ட் தேங்க்ஸ் டு யூ டம்பிள்டோர் இப்போது நீ அவன் வந்துட்டான்னு சொன்ன உடனே ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸை ரீகால் பண்ணிட்டாரு அப்படின்னு சீரியஸ் சொல்லுவார். ஸோ இந்த ஆர்டர் என்ன பண்ணுது அப்படின்னு ஹாரி எல்லாத்தையும் ஊற்று பார்த்து கேட்டுட்ருப்பான். வால்டமோர்ட்டோட பிளான்ஸை அவனால் கேரி அவுட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கு அப்படின்னு சீரியஸ் சொல்லுவார். அவனோட பிளான்ஸ் என்னன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹாரி கேட்பான்.
டம்பிள்டோருக்கு கொஞ்சம் ஐடியா இருக்குது அப்படின்னு லூபின் சொல்லுவார். அண்டு டம்பிள்டோரோட அந்த கொஞ்சம் ஐடியாவும் கண்டிப்பாக அக்யூரேட்டாக தான் போய் முடியும் அப்படின்னு சொல்வாரா. ஸோ டம்பிள்டோர் என்ன நினைக்கிறாரு, அவனோட பிளான் என்னன்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஃபர்ஸ்ட்லி அவனோட படையை பில்ட் பண்ணுவான், இருக்கிற எல்லாரையுமே போய் ரெக்ரூட் பண்ணுவான். அவன் முன்னாடி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தபோது நிறையா பேரை அவனோட கமாண்டுக்கு வச்சுக்கிட்டான். நிறையா விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணி அண்ட் அவங்க மேலே மந்திரம்லாம் போட்டு அவனோட ஆர்மியில் சேர வச்சான். நிறைய வெரைட்டி ஆஃப் டார்க் கிரியேச்சர்ஸும் இருக்காங்க. அண்ட் அவன் ஜெயின்ஸை ரெக்ரூட் பண்ண போகிறதா அந்த பிளானை நீ கேட்டேல, அவன் ஜஸ்ட் இந்த அமைச்சரவையை போய் அவனோட டெத் ஈட்டர்ஸை மட்டுமே வச்சு அவனால் கைப்பற்ற முடியாது அப்படின்னு சீரியஸ் சொல்லுவார். அப்போது அவன் நிறையா ஃபாலோவர்ஸ் அவனுக்கு வரவிடாமல் நீங்கள் தடுத்துட்ருக்கீங்களா அப்படின்னு ஹாரி கேட்பானா. நாங்கள் எங்களோட பெஸ்ட்டை பண்ணுறோம் அப்படின்னு லூபின் சொல்லுவார். எப்படி அப்படின்னு ஹாரி கேட்பான். இப்போதைக்கு அந்த பேர் சொல்லக்கூடாதவன் திரும்ப வந்துட்டான்னு எல்லாருக்கிட்டையும் ப்ரூவ் பண்ண நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு பில்லு சொல்லுவான். ஏன் அப்படின்னு ஹாரி கேட்பான். பிகாஸ் அமைச்சரவையோட ஆட்டிடியூட் அப்படி இருக்குது அப்படின்னு டாங் சொல்லுவாங்க. அந்த பேர் சொல்லக்கூடாதவன் திரும்ப வந்ததுலேருந்து கொர்னேலியஸ் ஃபட்ஜோட ஆட்டிடியூடை பார்த்தேல, அவன் திரும்ப வந்துட்டான்னு நம்பவே மாட்டுறாரு. அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் அவர் ஒரு துளி கூட நம்பவே மாட்டுறாரு அப்படின்னு டாங் சொல்லுவாங்க. ஆனால் ஏன் அப்படின்னு ஹாரி ரொம்ப ஒரு மாதிரி டெஸ்பரேட் ஆகி கேட்பான். ஏன் அவர் இவ்வளோ ஸ்டூப்பிடாக இருக்காரு, டம்பிள்டோர் தான் சொல்கிறார்ல அப்படின்ற மாதிரி ஹாரி சொல்வானா. கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்ட ஹாரி அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவார். டம்பிள்டோர் அவர்னால தான் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஃபட்ஜ் டம்பிள்டோரை பார்த்து பயப்படுறாரு அப்படின்னு டாங் சொல்லுவாங்க. டம்பிள்டோரை பார்த்து பயப்படுறாரா அப்படின்னு ஹாரி ஷாக் ஆகி கேட்பான். ஆமாம், டம்பிள்டோர் அவருக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுறாரு. அவர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கோட அமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாருன்னு கொர்னேலியஸ் ஃபட்ஜ் நினைக்கிறாரு அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவாங்க. பட் டம்பிள்டோர் அப்படிலாம் நினச்சதே இல்லையே அப்படின்னு ஹாரி கேட்பான். அஃப்கோர்ஸ் அவருக்கு அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு ஆர்த்தர் அங்கிளும் சொல்வார். அவர் ஒரு நாள் கூட அமைச்சர் ஆகணும்னு நினச்சி கூட பார்த்தது கிடையாது. மிலிசென்ட் பேக்னால்டு ரிட்டையர் ஆன போது கூட எல்லாருமே டம்பிள்டோர் தான் அமைச்சர் ஆகணும்னு நினச்சாங்க. அவருக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. பட் அப்போ அவர் வேணவே வேணான்ட்டார். அப்போது கொர்னேலியஸ் ஃபட்ஜ் தான் பதவிக்கு வந்தார். ஆனால் டம்பிள்டோரோட பாப்புலாரிட்டியை அவர் இப்போ வரைக்கும் மறக்கவே இல்லை. அதனால தான் இப்போ அவர் ரொம்பவே பயப்படுறாரு அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவாங்க. டீப் டவுன் ஃபட்ஜுக்கே நல்லா தெரியும் டம்பிள்டோர் அவரை விட ரொம்பவே புத்திசாலி அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல்லான விசார்ட்னு. அவர் இந்த பதவிக்கு வந்த பூஸ்ட்லலாம் அடிக்கடி டம்பிள்டோர் கிட்ட தான் நிறைய அட்வைஸ் கேட்பார், நிறையா ஹெல்ப் கேட்பார். ஆனால் இப்போது ஃபட்ஜுக்கு பதவி மேலே ரொம்பவே ஆசை வந்துருச்சு. அவர் இப்போது ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போது அவர் டம்பிள்டோரை விட அவர் தான் ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கிறாரு. டம்பிள்டோர் தேவையில்லாமல் பிரச்சனை கிளப்பணுன்றதுக்காக தான் இப்படிலாம் கட்டுக்கதை சொல்லிட்டு திரிகிறாருன்னு நினைக்கிறாரு அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்வார். அவர் எப்படி இப்படி நினைக்கிறாரு அப்படின்னு ஹாரி செம்ம கோவமாக கேட்பான். டம்பிள்டோர் எதுக்காக தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் அளந்து விடணும், நான் எதுக்காக இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் அளந்து விடணும் அப்படின்னு ஹாரி கத்திட்டு இருப்பான். பிகாஸ் வால்டமோர்ட் திரும்ப வந்ததை மினிஸ்ட்ரி அக்செப்ட் பண்ணுச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையில் அவங்க மாட்டுவாங்க. 14 வருஷமாக இந்த பிரச்சனையே இல்லாமல் ரொம்பவே நிம்மதியாக இருந்தாங்க. ஃபட்ஜுக்கு இப்போது இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவர் ஸ்ட்ராங்காகவே இல்லை. அதனால் எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை மூடி மறைக்கணுமோ அந்த அளவுக்கு மூடி மறைக்க பார்க்குறாரு. டம்பிள்டோர் பொய் சொல்கிறாருன்னு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சீரியஸ் சொல்லுவார். இங்கே இப்போது பிரச்சனை என்னென்னா, மக்கள்கிட்ட போய் இதை சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்த்தாலும் மக்களே இதை நம்ப மாட்றாங்க. அவங்க எல்லாம் டெய்லி ப்ராஃபிட் பத்திரிக்கை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அன்னைக்கு நடந்த எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க டெய்லி ப்ராஃபிட் பத்திரிக்கையில் எழுதவே இல்லை. ஸோ மக்களுக்கு அவன் திரும்ப வந்துட்டான்ற விஷயமே தெரியாது, அன்றைக்கி அங்கே என்ன நடந்துச்சுன்ற விஷயமே தெரியாது. இது டெத் ஈட்டர்ஸ்க்கு தான் ரொம்பவே சுலபமாக இருக்கும். அவங்க எல்லா மக்கள் மேலேயும் இம்பீரியஸ் கர்ஸை போட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள ஆட்டி படைப்பாங்க அப்படின்னு லூபின் சொல்லிகிட்ருப்பாரு. பட் நீங்கள் எல்லோரும் மக்கள்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறீங்க தானே அப்படின்னு ஹாரி சுற்றி ஆர்த்தர் அங்கிள், சீரியஸ், பில், மண்டங்கஸ், லூபின், டாங்ஸ் எல்லாரையும் பார்த்து கேட்பான். நீங்கள் மக்கள்கிட்ட போய் சொல்கிறீங்க தானே அவன் திரும்ப வந்துட்டான்ற விஷயத்த அப்படின்னு ஹாரி கேட்பானா. அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி சிரிப்பாங்க. எல்லாருமே நான் ஒரு சரியான பைத்தியம் பிடிச்ச மிகப்பெரிய கொலகாரன்னு நினைக்கிறாங்க. மினிஸ்ட்ரி அப்படி தானே என்னை சொல்லி வச்சுருக்கு. அவங்க என் தலைக்கு 10,000 கேலியன்ஸ் அறிவிச்சிருக்காங்க. என்னால் எப்படி சும்மா ரோட்டில் நடந்து போய் எல்லாருக்கிட்டே இந்த விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்னு சீரியஸ் கேட்பாரு. அண்ட்
நானும் எந்த ஒரு வீட்லேயுமே டின்னர் கெஸ்ட்டாக போக முடியாது. நான் அவ்வளோ பாப்புலரும் கிடையாது. என்னை எல்லா மக்களும் வெறுக்கிறாங்க, ஒதுக்குறாங்க, என்னை பார்த்து பயப்படுறாங்க. யாரு தான் வேர்வுல்ஃபை வீட்டுக்குள்ளே விடுவா அப்படின்னு லூபின் சொல்லுவார். டாங்ஸும் ஆர்த்தரும் அமைச்சரவையில் வேலை பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் வெளியில் போய் இந்த விஷயத்த எல்லா மக்கள்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட வேலையே போயிடும். அண்ட் அவங்க 2 பேருமே நம்ம ஆட்கள் முக்கியமாக மினிஸ்ட்ரியில் வேலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நமக்கு அவங்க தான் ஸ்பையாக இருப்பாங்க. கண்டிப்பாக வால்டமோர்ட்டோட ஆட்களும் இப்போ மினிஸ்ட்ரியில் வேலை பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு சீரியஸ் சொல்வார். பட் கப்புள் ஆஃப் பீப்புளை நம்ம கன்வின்ஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவார். இதோ டாங்ஸ், ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ்லேயே இவ தான் ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு. அண்ட் ஆரர்ஸ் எல்லாம் நம்ம பக்கம் வச்சுருக்கிறது நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். கிங்ஸ்லி ஷாக்கல்போர்ட்லாம் இருக்கார்ல, அவர்லாம் நமக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய ரியல் அசட். அவர் தான் சீரியஸை தேடுற வேட்டையில் சார்ஜாக இருக்கார். அவர் சும்மா மினிஸ்ட்ரிக்கு தப்பான இன்ஃபர்மேஷனை இப்போ கொடுத்துட்ருக்காரு. சீரியஸ் டிபெட்டில் போய் ஒளிஞ்சிட்ருக்காருன்னு. பட் நீங்கள் யாருமே இப்போ வால்டமோர்ட் வந்த விஷயத்த வெளியில் சொல்லலைனா அப்படின்னா ஹாரி ஆரம்பிப்பானா? யார் சொன்ன அந்த விஷயத்த நாங்கள் வெளியில் சொல்லாமல் இருக்கோன்னு அப்படின்னு சீரியஸ் கேட்பாரு. டம்பிள்டோர் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டியிருக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா ஹாரி அப்படின்னு சீரியஸ் கேட்பாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஹாரி கேட்பான். அவங்க எல்லாரும் சேர்ந்து வேணும்னே டம்பிள்டோரை ஒதுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நீ லாஸ்ட் வீக் டெய்லி ப்ராஃபிட்டில் வந்த விஷயத்த படிக்கலையா ஹாரி? இன்டர்நேஷ்னல் கான்ஃபெடரேஷன் ஆஃப் விசார்ட்ஸோட சேர்மன்ஷிப் பதவியிலேருந்து டம்பிள்டோரை தூக்கிட்டாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தூக்கியிருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, அவருக்கு வயசாகிக்கிட்டே போதான், அவர் முன்னாடி மாதிரி பவர்ஃபுல்லாக இல்லையா. ஆனால் விஷயமே என்னன்னா, அன்னைக்கு நடந்த கான்ஃபரன்ஸில் அவர் வால்டமோர்ட் திரும்ப வந்ததை பற்றி ஸ்பீச் கொடுத்தாரு. அதுக்காக தான் மினிஸ்ட்ரி விசார்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து டம்பிள்டோருக்கு எதிராக ஓட்டு போட்டு அவரை தூக்கிட்டாங்க. அண்ட் அவரை வைசன் கேமோட்டோட சீஃப் வார்லாக்ல இருந்தும் தூக்கிட்டாங்க. அது விசார்டோட ஹைகோர்ட். அதுக்கு மட்டும் இல்லாமல் அவரோட ஆர்டர் ஆஃப் மெர்லின் ஃபர்ஸ்ட் கிளாஸையும் தூக்கலான்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்வார். இப்போ நான் ஒரு சில விஷயம் சொன்னேன் இல்லையா, லைக் வைசன் கேமோட், அதெல்லாம் பார்த்திங்கன்னா விசார்ட்ஸுங்களோட ஹைகோர்ட்டு அண்ட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபெடரேஷன் ஆஃப் விசார்ட்ஸு, அப்புறம் ஆர்டர் ஆஃப் மெர்லின், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் சொல்லும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இப்போ நம்ம வெளி உலகத்துக்கு வந்துட்டோம், ஹாரி வெளி உலகத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டான். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடி இப்போ நம்ம புக்கில் வர ஆரம்பிக்கும். இந்த ஆர்டர் ஆஃப் மெர்லின் பற்றி நான் ஆல்ரெடி நிறையா டைம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். முக்கியமாக டம்பிள்டோரை பற்றி பேசும்போதெல்லாம் இந்த ஆர்டர் ஆஃப் மெர்லின் ஃபஸ்ட் கிளாஸ்ன்ற விஷயத்த சொல்லியிருக்கேன். இப்போது திரும்பவும் சொல்கிறேன். ஆர்டர் ஆஃப் மெர்லினா என்னென்னா, விசார்டிங் வேர்ல்டுக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, மிகப்பெரிய விஷயத்த நிகழ்த்தியிருப்பாங்க. அவங்களுக்காக கொடுக்குற மிக மிக உயரிய விருது தான் ஆர்டர் ஆஃப் மெர்லின். அதில் 3 கிளாஸ் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். ஃபஸ்ட் கிளாஸ் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய லெவல், சீனியர் லெவல் மாதிரி. நம்ம டம்பிள்டோர் ஆர்டர் ஆஃப் மெர்லின் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கியிருப்பார். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன், இப்போ நம்ம ஊரில் இந்தியாவில் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் ஆர்டர் ஆஃப் மெர்லின். எக்ஸாம்பிளுக்கு இதை யார் யார் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறேன். யார் யார் வாங்க போகிறாங்கன்றதை நான் இப்போ சொல்லலை. நியூட்டன் ஸ்கேமண்டர், அவரை நம்ம நியூட் ஸ்கேமண்டர் அப்படின்னு கூப்பிடுவோம். இந்த பேரை நான் ஃபிலாசபர் ஸ்டோன் புக் இருக்கு இல்லையா, அப்போல ஆரம்பித்து இப்போ வரையும் நான் அந்த பேரை சொல்லிகிட்டே இருப்பேன். எப்போ நான் மென்ஷன் பண்ணுவேன்னா, நிறைய புக்ஸோட ஆத்தர் நேமாக நியூட் ஸ்கேமண்டர் பேர் தான் வரும். முக்கியமாக மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் சப்ஜெக்ட்லாம் இருக்குல்ல, ஹாக்ரிட் எடுக்கிறார்ல, அதில் இருக்கிற எல்லா புக்ஸையுமே நம்ம நியூட் ஸ்கேமண்டர் தான் எழுதியிருப்பார். நீங்கள் ஹாரி பாட்டர் மூவிலாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, அதோட ப்ரீக்வல் மூவியையும் பார்த்துருப்பீங்க. நான் எதை சொல்கிறேன்னா, ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் அண்ட் வேர் டு ஃபைண்ட் தம் அப்படின்னு ஒரு மூவி வந்துச்சு. அந்த மூவிலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஃபிலாசபர் ஸ்டோன் புக்கில் நியூட் ஸ்கேமண்டர் பேரை மென்ஷன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவர் ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் படத்தில் வருவார் அப்படின்னு. அவரே தான், அந்த படத்தோட ஹீரோவே நியூட் ஸ்கேமண்டர் தான். அந்த மூவியில் டம்பிள்டோரும் வருவார். அவங்கெல்லாம் இப்போ ரொம்ப யங்காக இருப்பாங்க. ஸோ நியூட் ஸ்கேமண்டருக்கு எதுக்காக ஆர்டர் ஆஃப் மெர்லின் கொடுத்துருப்பாங்கன்னா, அவர் மேஜி ஜுவாலஜி இருக்குல்ல, இதில் நிறைய பங்களிப்பு பண்ணியிருப்பார், நிறைய கண்டுபிடிச்சிருப்பார் நிறையா விஷயங்களை. அதுக்காக அவரை கௌரவப்படுத்துறதுக்காக தான் ஆர்டர் ஆஃப் மெர்லின் கொடுத்துருப்பாங்க. அவருக்கு செகண்ட் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நம்ம ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் இருக்கார்ல, ஹெட் மாஸ்டர் ஆல்பஸ் டம்பிள்டோருக்கு ஆர்டர் ஆஃப் மெர்லின் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காக கொடுத்துருப்பாங்கன்னா, டார்க் விசார்டு, அவன் பேர் கிரிண்டல்வால்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கிரிண்டல்வால்டு தான்.
அவனை வந்து இவர் டிஃபீட் பண்ணியிருப்பார். நீங்கள் இந்த விஷயத்தையுமே ஃபென்டாஸ்டிக் பீஸ்ட் அண்ட் டம்பிள்டோர் சீக்ரெட்டுன்னு ஒரு மூவி வந்துச்சு, அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவரை வந்து இவர் டிஃபீட் பண்ணதுக்காக இவருக்கு வந்து ஆர்டர் ஆஃப் மெர்லின் ஃபஸ்ட் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நம்ம அறிவு கட்ட பீட்டர் பெட்டிக்ரூ இருக்கான்ல, அந்த லூஸுக்கும் வந்து ஆர்டர் ஆஃப் மெர்லின் ஃபஸ்ட் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவன் வந்து சிரியஸை எதிர்த்து தைரியமாக சண்டை போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி, அண்ட் அவன் வந்து தைரியமாக சண்டை போட்டு இறந்தும் போயிருக்கான் அப்படின்னு அவன் எல்லாரையும் நம்ப வச்சிருவான். ஸோ அதுக்காக அவன் இறந்துட்டான்னு நம்பி அவனோட அம்மாவுக்கு கூட போய் இவனோட அந்த ஆர்டர் ஆஃப் மெர்லின் ஃபஸ்ட் கிளாஸை போய் கொடுத்துருப்பாங்க, மினிஸ்ட்ரி கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் போன புக்கில் இல்லை, பிரிசனர் ஆஃப் அஸ்கபன் புக்லேயே சொல்லியிருப்பேன். அண்ட் இன்னொன்று யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னா, கில்டராய் லாக்கட் இருக்கார் இல்லையா, ஆமாம், கில்டராய் லாக்கட்டுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் மெர்லின் 3rd கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவும் அவர் அப்படி தான் பொய் சொல்லி வாங்கினது தான். நிறையா இந்த வேம்பயர்ஸு அப்புறம் வேர்வுல்ஸு இவங்களெல்லாம் வந்து நான் எதிர்த்து சண்டை போட்டிருக்கேன், அவங்கள எப்படி எனக்கு டேக்கிள் பண்ணணும்னு தெரியும்னு அவர் ஊரை ஏமாற்றிட்டு இருப்பார்ல. மித்தவங்களோட கதையை தான் இவரோட கதைன்னு சொல்லிட்டு அவர் புக் எழுதிட்டு இருப்பார்ல. ஸோ அந்த மாதிரி எழுதி அவர் வந்து 3rd கிளாஸை வாங்கியிருப்பார். இது வரைக்கும் நான் கதை சொன்னதில் இவங்கள தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். டம்பிள்டோரை மென்ஷன் பண்ணியிருப்பேன், பீட்டர் பெட்டிக்ரூ, கில்டராய் லாக்கட், வேறு யாரையும் எனக்கு மென்ஷன் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம யார் யார் வாங்க போகிறாங்கன்றதை நம்ம போக போக வர இதில் பார்க்கலாம். அண்ட் யார் யார் இது வரைக்கும் ஆல்ரெடி வாங்கியிருக்காங்கன்ற விஷயத்தையும் போக போக பார்க்கலாம். பிகாஸ் நான் இவ்வளோ நாளாக இவங்க 3 பேரை பற்றி பேசும்போது தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேறு யாரோட பேரை சொல்லும் போதும் ஆர்டர் ஆஃப் மெர்லின் அவங்க வாங்கியிருக்காங்கன்ற மாதிரி நான் சொன்னதில்லை. ஸோ இதுக்கு மேலே ஆல்ரெடி அவங்க வாங்கியிருப்பாங்களா, அவங்களும் இந்த புக்கில் போக போக வருவாங்க. ஸோ அதை நம்ம அப்போ பார்ப்போம். இப்போ கதைக்குள்ளே வருவோம். அவரோட ஆர்டர் ஆஃப் மெர்லின் ஃபஸ்ட் கிளாஸையும் தூக்க போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்வாரா. சாக்லேட் ஃப்ராக் கார்ட்ஸ்லேருந்து என்னை தூக்காத வரைக்கும் சந்தோஷம், அதுலேருந்து தூக்காத வரைக்கும் நான் எதை பற்றியும் எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாருன்னு பில்லு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பானா. இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் ஷார்ப்பாக சொல்லுவார். அவர் இப்படியே எதை பற்றியும் கண்டுக்காமல் மினிஸ்ட்ரியை எதிர்த்து பேசிகிட்டு இருந்தாருன்னா அவரை தூக்கி அஸ்கபானில் போட்டுருவாங்க. அப்படி மட்டும் டம்பிள்டோரை லாக் பண்ணிட்டாங்கன்னா அந்த பேர் சொல்லக்கூடாதவனுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் எல்லாமே அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரு. வால்டமோர்ட் நிறையா டெத் ஈட்டர்ஸை ரெக்ரூட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கானா, அவன் வெளியில் வந்து தானே ஆகணும், அப்போ எல்லாருக்கும் தெரிய தானே போகுது அப்படின்னு ஹாரி கேட்பானா. வால்டமோர்ட் டைரெக்டாக வெளியில் வந்து எல்லார் வீட்டு வாசல்லையும் போய் கதவை தட்டி ரெக்ரூட் பண்ண மாட்டான் ஹாரி. அவனுக்கு நிறைய ட்ரிக்ஸ் தெரியும், நிறைய ஜிங்ஸஸ் தெரியும், நிறையா பேரை அவன் பிளாக்மெயில் பண்ணுவான். அவன் சீக்ரெட்டாக ஆப்ரேட் பண்ணுறதுல அவனுக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருக்குது. அண்ட் அவனுக்காக ஃபாலோவர்ஸை கேதர் பண்ணுறதுல மட்டும் அவன் இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை, அவன் இன்னும் வேறு சில பிளான்லாம் வச்சுருக்கான். அவன் அதெல்லாம் ரொம்பவே குவைட்டாக ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கான். இப்போதைக்கு இந்த மொமெண்ட் அவன் அதில் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறான் அப்படின்னு சீரியஸ் சொல்லுவார். ஃபாலோவர்ஸ் அவன் பக்கம் இழுக்காமல் திரட்டாமல் அவன் வேறு எதில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு ஹாரி கேட்பானா. அப்போது டக்குன்னு சீரியஸும் லூப்பினும் ஒருத்தரை பார்த்துக்கிறத ஹாரி பார்ப்பான். அவனுக்கு அவன் ரொம்ப ரகசியமாக இருந்தால் தான், அவன் ரொம்ப அமைதியாக இருந்தால் தான் மேபி கிடைக்கும் அப்படின்னு சீரியஸ் சொல்லுவாரா. ஹாரிக்கு வந்து புரியாத மாதிரியே சீரியஸை பார்த்துட்ருப்பானா. அது ஒரு வெப்பன் மாதிரி ஹாரி, அவனுக்கு போன தடவை இல்லாத ஒரு வெப்பன் அப்படின்னு சீரியஸ் சொல்லுவார். போன தடவைனா அவன் முன்னாடி பவர்ஃபுல்லாக இருந்தானே அப்போவா அப்படின்னு ஹாரி கேட்பான். ஆமாம் அப்படின்னு சொல்வார். என்ன மாதிரியான வெப்பன், அவடா விடவா ஏதாச்சும் மோசமாக இருக்க போகுது அப்படின்னு அவன் கேட்பானா. இதோட போதும் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். என்னன்னு பார்த்தா மாலி ஆண்டி, அவங்க அந்த கிச்சன் இருக்கும்ல அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க டோரில் வந்து நின்றுட்டுருப்பாங்க. அவங்க ஜின்னியை மேலே போய் விட்டுட்டு திரும்ப கிச்சனுக்கு வரதை ஹாரி நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டானா. அவங்க நல்லா கையை டைட்டாக கட்டிக்கிட்டு பார்க்குறதுக்கு சரியான கோவத்தில் இருக்கிற மாதிரி நின்றுட்டுருப்பாங்க அந்த டோர் பக்கத்தில். இப்போவே நீங்கள் எல்லோரும் பெட்டு கிளம்புங்க, நீங்கள் எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெட்டு, ஜார்ஜு, ரான் அண்ட் ஹெர்மாயினியை பார்த்து கத்துவாங்களா. நீங்கள் எப்போ பார்த்தாலும் எங்களை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுமா அப்படின்னு ஃப்ரெட்டு ஆரம்பிப்பானா. ஓ அப்படியா, என்னை பாரு இப்போ நான் என்ன செய்கிறேன்னு அப்படின்னு மாலி ஆண்டி அவனை பார்த்து சரியாக முறைப்பாங்களா. அண்ட் அவங்க சீரியஸை பார்த்து இப்போது பயங்கரமாக முறைச்சிட்ருப்பாங்க. பட் அவங்க உடம்புலாம் அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்கும். பிகாஸ் அவங்க அந்தளவுக்கு கோவமாக இருப்பாங்க. நீ இப்போ அவனுக்கு நிறையாவே இன்ஃபர்மேஷனை சொல்லிட்ட சீரியஸ், அவனை இன்னும் ஆர்டரில் சேர்க்காதது மட்டும்தான் பாக்கி இருக்குது அப்படின்னு அவங்க கத்துவாங்களா. ஏன் சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லுவான். நான் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு வேணும்னா நான் ஜாயின் பண்ணுறேன், நான் சண்டை போடுறேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா.
நோ அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும். என்னன்னு பார்த்தா மாலி ஆண்டி இப்போ பேச மாட்டாங்க, பட் லூபின் தான் வாயை திறந்து பேசியிருப்பாரு. ஆர்டரில் சேரணுன்னா சர்டைன் ஏஜ் வந்திருக்கணும் ஹாரி. ஸ்கூல் முடித்த விசார்ட்ஸ் மட்டும்தான் இதில் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு லூபின் டக்குன்னு சொல்லுவார். ஏன்னா இப்போ ஃப்ரெட்டும் ஜார்ஜும் வாயை திறக்க ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. அதை பார்த்துட்டு அவர் டக்குன்னு சொல்லுவார், நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத நிறைய ஆபத்துக்கள் இந்த ஆர்டரில் இருக்குது. ஐ திங்க் மாலி சொல்கிறது சரிதான் சீரியஸ், நம்ம இவன்ட்ட நிறையாவே சொல்லிட்டோம் போதும் அப்படின்னு லூபின் சொல்வாரா. சீரியஸ் வந்து ஒரு மாதிரி ஷோல்டர் ஆட்டுவார், பட் எதுவும் ஆர்கியூ பண்ண மாட்டார். மாலி ஆண்டி அவங்களோட பசங்களையும் ஹெர்மாயினியும் பார்த்து கத்திட்டு இருப்பாங்க, எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு. எல்லாருமே ஒவ்வொரு பேராக எந்திரிச்சு வெளியில் போயிட்டுருப்பாங்களா. ஹாரியும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருப்பான். ஏன்னா இதுக்கு மேலே மாலி ஆண்டி கிட்டக்க சண்டை போட முடியாது, சண்டை போட்டு இவங்க கிட்டக்க நிறையா விஷயத்த இன்னும் கேட்க முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவனும் அமைதியாக அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவான். இதோட சாப்டர் 5 தி ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் எந்த விஷயம் உங்களுக்கு கேட்குறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஷாக்கிங்காகவும் இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.